ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாள். ஜும்ஆவுடைய குதுபா பிரசங்கம், ஜும்ஆவுடைய தொழுகை என்பது மிக மகத்தான ஒரு அமல் என்று இந்த வணக்கத்திற்கு பூரா முஸ்லிம்களும் குறிப்பிட்ட ஒரு சிலர் இருக்கலாம். பெரும்பாலான 99% முஸ்லிம்கள் இன்றைய நாள் இந்த வணக்கத்திற்கு நாம் முக்கியம் கொடுக்குகிறோம். 11:30 மணி 11:45 ஆகும் பொழுது அங்கிங்கு தடுமாறி வேகமாக செயல்பட்டு எப்படியாச்சும் 12 மணிக்கே குளிச்சு முழுகி மனம் பூசி புத்தாடை அணிந்து ஜும்மாவுக்கு சென்று விட வேண்டும் என்ற ஆவா. இதே போன்று இது அல்லாத இன்னும் எத்தனையோ வணக்கங்கள், நிறைய இபாதத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம். ரமதானுடைய காலத்திலே நோன்புக்கு மிகவும் மதிப்பளிக்குகின்றோம். கடந்த ரமதான் சிந்தித்து பாருங்கள், உஷ்ணமான ஒரு காலப்பகுதி, சிலருக்கு கஷ்டம் போல் இருந்தது, கடுமையான தாகத்திலே தவிர்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த நோன்பை பேணி பாதுகாத்து மிகவும் சிரமப்பட்டு அந்த நோன்பை நாம் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்தோம். ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் நம்முடைய இந்த நாட்டிலே தற்பொழுதைய நிலவரம் 25 லட்சத்துக்கு மேல் கிட்டத்தட்ட ஒருவர் செலவழிக்க வேண்டும். அதை உழைத்து தேடுவதற்கு, ஹலாலான முறையில் உழைப்பதற்கு பல ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு வணக்கங்களும். குளிர் என்று பார்க்காமல் தஹஜ்ஜுக்கே நிறைய பேர் எழும்பி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. சில பள்ளிவாசல்கள்ல ஹஸரத்மார், முஅத்தின்மார்களை, உலமாக்களை சில பொதுமக்கள் சென்று தட்டி எழுப்புகின்றார்கள் 4 மணிக்கு 3:45. அந்த அளவுக்கு தஹஜ்ஜுக்கு, சுபகுடைய முன் சுன்னத்திற்கு, சுபகுக்கு ஐவேளை தொழுகை, அதனுடைய முன்பின் சுன்னத்துக்கள், இவை அனைத்திற்கும் நிறைய மதிப்பளிக்கிறோம், கட்டாயம் அளிக்க வேண்டும். இது அல்லாத சதகா, தான தர்மம், இன்னும் நிறைய வணக்கங்கள், நிறைய இபாதத்துக்களுக்கு முக்கியம் அளிக்குகின்றோம். அன்பானவர்களே, இஸ்லாம் இந்த வணக்கங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளிக்க சொல்லவில்லை. இந்த மேற்குறிப்பிட்ட இது போன்ற இபாதத்துக்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் வழங்கிய மார்க்கமல்ல இஸ்லாம். இது அல்லாத இன்னும் நிறைய அம்சங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு மிக மிக முக்கியம் அளிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நிறைய வசனங்கள், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பொன்மொழிகள். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தாக முன்வைக்குகின்றேன். அல்லாஹ் சொல்லித் தருகின்ற மெத்தட், அல்லாஹ் சொல்லித் தருகின்ற முறை, எப்படி அல்லாஹ் சொல்கிறான், நாம் இது போன்ற அம்சங்களுக்கு முக்கியம் அளிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய குத்துபாவினுடைய தலைப்பாக உங்கள் மத்தியிலே நான் ஒரு உறவினுடைய முக்கியத்துவத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக ஒரு உறவினுடைய முக்கியத்துவம் என்ன உறவு? அந்த உறவை நமது மார்க்கம் பல்வேறு விதத்திலே சொல்கிறது. குடும்ப உறவு, இரத்த உறவு, தொப்புள் கொடி உறவு, கர்ப்ப உறவு என்றெல்லாம் விமர்சிக்குகின்றது. குர்ஆன் தில் குர்பா இன்னும் பல கருத்துக்களை சொல்லி காட்டும். குர்ஆன் அதை தில் குர்பா, இரத்த உறவு, குடும்ப உறவு, தொப்புள் கொடி உறவு என்று குர்ஆன் அதை விரிவாக்குகின்றது, விவரிக்குகின்றது. இந்த உறவை பேணுகின்ற விஷயத்திலே, குடும்ப உறவை, இரத்த உறவை பேணுகின்ற விஷயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், எம்முடைய நடவடிக்கைகள் என்ன, நாம் அதற்கு முக்கியம் அளிக்குகின்றோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குடும்ப உறவை பற்றி குர்ஆன் எப்படி சொல்கிறது என்றால், பனு இஸ்ராயீல்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் பைஅத் செய்தோம், உறுதிமானம் எடுத்தோம், உடன்படிக்கை செய்தோம். எதற்கு? குடும்ப உறவை பேணுங்கள் என்று. குடும்ப உறவை பேணுவதை நாம் உடன்படிக்கை செய்தோம் என்கிறது குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக சொல்வான், வஇஸ் அகத்னா மீசாக பனி இஸ்ராயீல், இஸ்ராயேலர்களிடத்திலே, பனு இஸ்ராயேலிடத்திலே நாம் உறுதிமானம் எடுத்தோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள்.
அல்லாஹ்வை தானே வணங்குறோம், நீங்க என்ன மறுவா இங்க வந்து சொல்லி காட்டுறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்கின்ற வாசகத்தை, இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது உறுதிப்படுத்தி சொல்கிறார். இது உலமாக்களுக்கு விளங்கும். லா தஅபுதுல்லாஹ் என்று சொல்லலாம், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். வேற எதையாச்சும் வணங்குறோமா? யாராச்சும் வணங்குவோமா? கோடி கொடுத்தாச்சும் வணங்குவோமா? ஆனா அல்லாஹ் சொல்கிறான், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். அப்படின்னா அங்க ஒரு இக்கண்ணா இருக்குது. என்ன இக்கண்ணா? நாம வேற ஏதோ ஒன்றை வணங்குகிறோம். என்னடா சொல்றார் இவரு? நாங்க வேற ஏதாச்சும் வணங்குறோமா? ஆம், மனோ இச்சைக்கு வழிபடுகிறோம். வணக்கம். ஈகோவை வணங்குகிறோம், ரெஸ்பெக்ட் கௌரவத்தை வணங்குகிறோம். புடிவாதம் விட்டு கொடுக்கிறதில்லை. ஈகோவை வணங்குகிறோம், மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறோம். அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்கிறான், தொப்பி வைத்திருக்கிறோம், அணிந்திருக்கிறோம், தாடி வைத்திருக்கின்றோம், சிலர் ஜுப்பா, சிலர் வெள்ளை துணி அணிந்திருக்கின்றோம், கையில தஸ்பீ வேற வச்சிருக்கிறோம், குர்ஆனை ஓதுகின்றோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், எல்லா வணக்கங்களையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் போட்ட ஓர்டருக்கு முரணாக நடக்கிறோம். என்ன முரண் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க அப்படின்னு போட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வதில் குர்பா, இரத்த உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பேணுங்கள். வல் யதாமா வல் மசாகீன், யதீம்கள், அனாதைகளை, ஏழைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை நிறைவேற்றுங்கள். 4 விஷயம். அல்லாஹுவை வணங்குங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் வபில் வாலிதைனி இஹ்சானா, குடும்ப உறவில், இரத்த பந்தத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களை பேணுகிறோமா? பெற்றோரை சரியான முறையில் பராமரிக்கிறோமா? அவரவர் நெஞ்சில் கை வைத்து கேட்க வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட தலைப்பு. ஆனால் மொத்தமாக குடும்ப உறவை பேணுவதில் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும் என்பது என் தலைப்பு என்பதனால் அதற்குள்ள செல்லல்ல. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை பேணுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வதில் குர்பா, ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள், நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, உம்மா வாப்பா, வாப்பட நானா தம்பி சாச்ச பெரியப்பா, வாப்பட தாத்தா தங்கச்சி மாமி, உம்மாட தாத்தா தங்கச்சி, உம்மாட நானா தம்பி சின்ன மாமா பெரிய மாமா சாட்சி பெரியம்மா, அவர்களுடைய பிள்ளைகள், இந்த உறவை பேணுங்கள். அல்லாஹ்வுடைய மெத்தட். முதல்ல வணக்கத்தை சொல்றான் அல்லாஹ். உண்மையிலே வணங்குவதாக இருந்தா பெற்றோரை பேண வேண்டும். இதில் குர்பா, கராபத்தி, இரத்த உறவை பேண வேண்டும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கின்றான், வல் யதாமா, யதீம்களை, அனாதைகளை பேணுங்கள். நிறைய ஊர்கள்ல ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பலர் சில அமைப்புகளின் மூலமாக தனிப்பட்ட முறையில் அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் பணம் அனுப்புறாங்க. நல்ல விஷயம். அநாத ஆசிரமங்கள் அனாதைகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவி எல்லாம் செய்யறாங்க. இங்க அல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறான். இங்க சொன்னது வெறும் அனாதை அல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனாதைகள் முதல்ல பாருங்க. குடும்பத்தில் நிறைய யத்தீம்கள் இருக்கிறார்கள். கவனிக்கப்பட வேண்டிய, கல்விக்காக வேண்டி முன்னேறி செல்ல முடியாத வசதி வாய்ப்பற்ற நிறைய யத்தீம்கள், சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய வைத்தியர்கள், ஊரை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள், நிறைய பிரமுகர்கள் குடும்பங்களிலே கஷ்டத்தோடும், ஒருவேளை உணவுக்கு வழியில்லாமலும், ஏன் தன்னுடைய கல்வியை உயர்த்தி கொள்ள முடியாமலும் நிறைய யத்தீம்கள் குடும்பங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுக்கிறதில்லை, அதை தேடி பார்க்கிறதில்லை. கொழும்புலையும் திகாரிலையும் நோரலியாவிலையும் இன்னும் ஹம்பந்தொட்ட காலி போன்ற இடங்கள் இருக்கிற யத்தீம் ஹானாக்களுக்கு உதவி செய்யறது, உடைச்சு கொடுக்கிற துண்டை எழுதி 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குடும்பத்தில் இருக்கின்ற யத்தீம்கள், வல் மசாகீன், அடுத்தது குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகள், இரத்த உறவிலே இருக்கின்ற ஏழைகளை முதல்ல பாருங்க, அதுக்கு பிறகு வெளியில பாருங்க.
அதுக்கு பிறகு இந்த நாளையும் பார்த்ததுக்கு பிறகு சொல்றான் பாருங்க, வகூலு லின்னாஹி ஹுஸ்னா, மக்களோட அஹ்லாக்கோட நடந்து கொள்ளுங்க, மக்களோட நல்ல பண்பாட்டோட நடந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகா, தொழுகையை பேணி தொழுங்கள், ஜகாத்தை தேடி அறிந்து இனம் கண்டு சிறப்பான முறையிலே நிறைவேற்றுங்கள்.